அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து இல்ல எந்த முருகப்பெருமானையும் நீங்க மனதார நினைத்து அவங்க மேல நம்பிக்கை வைத்து நீங்க இதை செய்யுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் காணாம போவுங்க. ஆனா இந்த 3 பொருளை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்து உங்க கண் குளிர பாருங்க. நீங்க நினைத்தது அனைத்துமே நிறைவேறும். ஏன்னா இந்த வழிபாட பல பக்தர்கள் செய்து இன்று வரை பாத்தீங்கன்னா நம்ம பலன் பெற்றுக்கிட்டு வரோம். ஏன்னா அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா எப்பொழுதுமே நம்மளுக்கு ஒவ்வொரு கஷ்டங்கள் வரையில நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் செய்வோம். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் வாங்கி நம்ம கடவுளுக்கு கொடுத்து அதை அபிஷேகமா பார்க்கும் பொழுது நம்மளுடைய பல பிரச்சனைகள் சரியாகிறதாகவும் நம்புறாங்க. அதை நம்ம கண் குளிர பார்த்து மன நிம்மதியும் நம்ம அடையிறோம். ஏன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப குடும்பங்கள்ல நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்கி வைத்து வீட்டுல வழிபாடு செய்வோம். அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நன்மை அளிக்கும். இல்ல ஒரு சிலர் வீட்டுலதான் நம்ம வழிபாடு செய்யணுமா, கோயில்ல போய் செய்யக்கூடாது, நீங்க கோயில்லையும் போய் தாராளமா நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். ஏன்னா நீங்க முழு மனதோட இந்த நம்பிக்கைகளையும் இந்த பிரார்த்தனைகளையும் நீங்க செய்யும் பொழுது நீங்க நினைத்தது 100% நிறைவேறும். ஏன்னா இப்ப இந்த வழிபாட யாரு செய்யலாம்னா உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் எப்படி சீக்கிரம் உங்களுக்கு நிறைவேறணுமோ அதன்படி நீங்க இந்த பொருளை நீங்க வாங்கி கோயிலுக்கு தானமா கொடுத்து நீங்க அதை அமர்ந்து பார்த்துட்டு வந்தாலும் சிறப்பு. இல்ல பரவாயில்லைங்க, நீங்க கோயில் கூட அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்ம பலனை எதிர்பார்த்து நம்ம கோயிலுக்கோ இல்ல மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது கூட நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. இறைவா நான் உனக்கு கொடுக்குறேன், என்னோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீ பார்த்துக்கொள், எனக்கு எந்த விஷயம் எந்த சுபகாரியம் எது எனக்கு நல்லபடியா அமையணுமோ அதை நீ எனக்கு செய்து கொடு, எனக்கு என் வீட்டுல சுப நிகழ்ச்சி மிக விரைவில் என் பையனுக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரி வரன்கள் அமையணும் அப்படின்னு நீங்க மனதார நினைத்து அந்த பொறுப்பை நீங்க விட்டுட்டு வந்துருங்க அந்த தெய்வத்திட்டையே. என்ன எனக்கு கூடிய விரைவில் என் வீட்டுல இந்த சுபகாரியம் நடக்கணும், நீ எனக்கு கண்ணுல காட்டு, இதை விட எனக்கு பெரிய விஷயம் எனக்கு எதுவுமே இல்லை முருகப்பெருமானே, நீ துணையா இருக்கிற, என் வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இப்ப ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 18 நாள் நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 5 நாள் ஆயிட்டு 10 நாள் ஆயிட்டு எனக்கு நடக்கவே இல்லை. எப்படி நடக்கும்? நீங்க இப்ப நினைக்கும் பொழுது அது எப்படி உங்களுக்கு நடக்கும்? ஏன்னா நம்பிக்கை வைக்கணும். இறைவன்ட்ட ஒரு விஷயத்த கொடுத்துட்டோம்னா அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க தினமும் வழிபாடு செய்யுங்க. நீங்க தினமும் மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்பிக்கை, ஏன்னா பொறுப்பை ஒன்னுட்ட கொடுத்துட்டேன் முருகப்பெருமானே நீ பார்த்துக்கோ அப்படின்றதுதான். அதை விட்டுட்டு நீங்க இன்னைக்கு 7 நாள் ஆயிட்டு 5 நாள் அது நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா நீங்க கடவுள் மேல நம்பிக்கையே வைக்கல. அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் சொல்லுங்க? ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க பேசாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருங்க. அது நடக்குதா இல்லையான்றது கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கே தெரியும். நம்பிக்கை இல்லாம எந்த பிரார்த்தனை வைத்தாலுமே நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா நம்ம கடவுளை உள்மனதார வாங்கி அதை உச்சரிச்சு வழிபாடு பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம மனசுல அந்த விஷயம் நடக்காதது கூட நடந்தது மாதிரி நம்மளுக்கு தோணும் பொழுதுதான் அந்த விஷயமே நடக்கும். நீங்க கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு சிலர் இருப்பாங்க. ஏன்னா இப்போ நான் உங்களை சொல்ல இந்த மாதிரி ஒரு சிலர் எண்ணிக்கையிலே இருப்பாங்க. 5 நாள் ஆயிட்டு 10 நாள் ஆயிட்டு எனக்கு நடக்கவே இல்லை முருகா அப்படின்னா அப்ப நீங்க முருகப்பெருமான நம்பவே இல்லை. நீங்க உங்களுடைய வேண்டுதலை ஒரு இதை கொடுத்தா ஒரு பொருள் கடவுள் கொடுப்பாரு அப்படின்ற எண்ணத்துலதான் இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யறாங்க. நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க. உங்க நாள் முடிந்தால் செய்துட்டு வாங்க. இப்ப இதை முருகப்பெருமானுக்கு தான் நம்ம செய்து வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யணும். இன்னொன்னு உங்க குலதெய்வத்துக்கு நீங்க வழிபாடு செய்யலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யலான்னு ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதே போலதான் நீங்க திருச்செந்தூர் முருகருக்கு இந்த 3 பொருளை நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா வாங்கி கொடுங்க. அவங்க அபிஷேகத்துக்கு வச்சுப்பாங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுடைய கோயில்ல நீங்க அவருக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா உங்க குலதெய்வம் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை வாங்கி கொடுங்க. இந்த 3 பொருளை வாங்கி கொடுங்க. எந்தெந்த பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதா பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க. இரண்டாவதா பாத்தீங்கன்னா
நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. 3வதா பாத்தீங்கன்னா பன்னீர் வாங்கி கொடுங்க. இந்த 3 பொருளுமே நீங்க வாங்கி கொடுத்து இந்த அபிஷேகத்திற்கு நீங்க வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் கோயிலுக்கு போகையில அந்த அபிஷேகம் நடக்கையில நம்ம அந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா நீங்க இந்த பொருளை வாங்கி அந்த கோயிலுக்கு தானமா கொடுக்கும் பொழுது தினமும் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பா உங்க வீடு தேடி வருங்க. நீங்க கண் குளிர பார்க்க வாய்ப்பு கிடைச்சாலும் சந்தோஷம். இல்ல நம்ம பார்க்க முடியலைனாலும் நம்ம வாங்கி கொடுத்த பொருள் கடவுளுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்றாங்க இல்லையா, அதுவே அதோட பலனை நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க அனுபவிப்பீங்க. நம்பிக்கையோட நீங்க கோயிலுக்கு போய் உங்களுடைய தீராத கஷ்டம், தீராத பணப்பிரச்சனை, தீராத வியாதிகள் இருந்தா கூட நீங்க இதை கொடுத்து வழிபாடு செய்துட்டு உங்க வீட்டுல நீங்க மனதார முருகப்பெருமான நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவோம். உங்களுடைய விருப்பங்கள் பொறுத்துதான். ஏன்னா நம்ம எந்த தெய்வத்தையும் கட்டாயப்படுத்தி நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா திருச்செந்தூர் முருகர் பல பக்தர்களுக்கு பல அற்புதமான அருள் அளித்து கொண்டு இன்று வரை இருக்கிறாருங்க. ஏன்னா அவர் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்பிக்கை வைத்து யாரு வழிபாடு செய்தமோ அவருக்கு 100% உறுதுணையா இருப்பார். ஏன்னா அவரை நம்பினவங்களை யாரையுமே அந்த திருச்செந்தூர் முருகர் கைவிடவே மாட்டார். நம்ம திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமி சுனாமியவே வென்றவர். ஏன்னா கடல் பாத்தீங்கன்னா உள் வாங்கினதை தவிர திருச்செந்தூர்ல மட்டும் கடல் அவ்வளவு பக்கத்துல இருந்து சுனாமியே வரல. இதுவே பிரமிக்க வைக்கிற விஷயம். இதுவே திருச்செந்தூர்ல நடந்த மிக பிரம்மாண்டமான விஷயம். இத மாதிரி உள்ள கடவுள் நம்ம கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் நம்ம திருச்செந்தூர் முருகர். நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. 100% உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். நீங்க நம்ப கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை தான் அள்ளி கொடுப்பாரு நம்ம வெற்றிவேல் முருகன். அவரை நீங்க நினைத்து இந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.